வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க சூப்பரான ஜெயாஸ் கிச்சனில் ஒரு தட்டு வடை வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து கர்நாடகாவில் செய்வாங்க. நிப்பட்டுன்னு சொல்லி இதுக்கு பேர். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கப்பு நெடக்கடலை எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப்பு நான் பொட்டுக்கடலையும் எடுத்திருக்காங்க. இது ரெண்டும் எடுத்து நல்லா நீங்கள் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி பவுட்ராக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட வேண்டாம். இந்த மாதிரி ஒன்றா ரெண்டா மட்டும் இருந்தால் போதும். அங்கங்கே நெடக்கடலை இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கான நம்ம மாவு அடுத்து ரெடி பண்ணிடுவோம். ஒரு கப்பு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம எந்த கப்பில் நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 200 கிராமுங்க. 200 கிராமுக்கு இன்றைக்கி நான் அளவு சொல்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச பவுடரும் சேர்த்தி அதோடைய ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திக்கிங்க. அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்திக்கிங்க. அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்தி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை லைட்டாக கிள்ளி அதோடு சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க. இதை நீங்கள் நல்லா இந்த மாவு, இந்த மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. நம்ம கொழுக்கட்டை பிடிச்சோம்னா எந்த அளவுக்கு நம்ம கொழுக்கட்டை இப்படி பிடிச்சா நல்லா கெட்டியாக நிற்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த தட்டு வடை நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக வருங்க. இந்த மாவோட எல்லாமே நல்லா கலந்து வரணும் எண்ணெய். இப்போ பாருங்கள், நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொழுக்கட்டை பதத்தில் வந்துருச்சுங்களா. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்திக்கிறோம். இதுக்கு அரை கப்பு தண்ணி நான் எடுத்திருக்கேன். இந்த அரை கப்பு நீங்கள் ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். அரை கப்பு சேர்த்துங்க. இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் நான் சேர்த்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் கவர் நீங்கள் இருந்தால் எண்ணெய் கவர் கூட இருக்கும்ல, அதை சேர்த்திக்கிங்க. இப்போ நான் பிளாஸ்டிக் கவர் எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே நல்லா ஆயில் நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு எடுத்து வச்சு சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம உருட்ட போகிறோம். இந்த மாதிரி கையில் ஒரு தடவை இப்படி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அடுத்து நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டி இந்த மாதிரி அதேமாதிரி ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு லைட்டாக கனமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம இந்த மூடி வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்தோம்னாக்கா பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை எடுத்து நம்ம கிட்டத்தட்ட நான் இது மாதிரி ஒரு 4லேருந்து 5 பேட்ச் செஞ்சு நம்ம எடுத்த மாவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 4 தடவை எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கனமாக இருந்துருச்சுன்னா உங்களுக்கு தட்டு வடை நல்லா வராதுங்க. லேசாக இருந்தாலும் தீஞ்சு போயிடும். இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆயில் நல்லா சிம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் இந்த ஆயில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பாருங்கள், சூப்பரான தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ஈவினிங்கில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.